திடீர்னு உலகத்தில் லினக்ஸ் டிஸப்பியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளால் கூகுள் பண்ண முடியாது, நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியாது, அமேசான் ஒர்க் ஆகாது, பேங்க்கில் டிரான்சாக்ஷன் நடக்காது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த வீடியோவில் நம்ம ஏன் லினக்ஸ் தான் எல்லா சர்வர்லையும் யூஸ் பண்ணுறோம்னு பற்றி பார்க்க போகிறோம். உலகத்தில் 96% ஆஃப் த டாப் 1 மில்லியன் சர்வரில் லினக்ஸ் தான் ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஏர் கண்ட்ரோல், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஏடிஎம், ஹாஸ்பிட்டல் சிஸ்டம், ஈவன் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட், நாசாவோட மாஸ் ரோவர், ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் எல்லா இடத்துலையும் லினக்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க. இந்த ஓஎஸை கண்டுபிடிச்சது ஒரு பெரிய டெக் ஜெயின்ட்டோ இல்லை ரொம்ப பெரிய எம்என்சியோ இல்லை. ஒரு 21 வயசு பையன் லினக்ஸ் ட்ரோவர்ன்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. எதுக்காகனா அந்த காலத்தில் யூனிக்ஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் தான் மார்க்கெட்டே டிமாண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. லினக்ஸ்க்கு முன்னாடி யூனிக்ஸ்ன்ற ஒரு ஓஎஸ் தான் இன்டர்நெட்டில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. அதோடைய காஸ்ட் கிட்டத்தட்ட $50,000 பக்கமாக இருந்துச்சு. இவரை கோடை ஓப்பனாக ரிலீஸ் பண்ண பிறகு டசன்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து கோடை வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்ஹான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலகத்தில் ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய இது கிடைச்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15,000+ கான்ட்ரிபியூட்டர்ஸ் வேர்ல்டு வைடில் ஆட் ஆயிருக்காங்க. 30 மில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே காசு கொடுத்து கிரியேட் பண்ணதில்லை, வாலண்டியராக எல்லாரும் வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் தேவைப்படுதுன்றதுக்காக மட்டுமே கிரியேட் பண்ண ஒரு சிஸ்டம். ஆனால் இப்போ கதையே வேறு. மைக்ரோசாஃப்ட் தான் இப்போ டாப் 5 கான்ட்ரிபியூட்டராக லினக்ஸ் கர்னலுக்கு இருக்காங்க. த கம்பெனி விச் சேஸ் லினக்ஸ் அஸ் அ கேன்சர். இப்போ லினக்ஸ்ன்ற ஒன்று கிரியேட் ஆயிருக்கா, இல்லைனா ஆண்ட்ராய்டுன்ற ஒன்று கிரியேட் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லை, டாப் 500 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே லினக்ஸ் தான் ரன் ஆகுது. மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் வந்து சர்வர் ஓஎஸாக இது பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸால் விண்டோஸ் சர்வர்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா அது ரொம்ப மோர் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. லைக் கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் விச் ஆர் பிகாஸ் டெக் ஜெயின் நவடேஸ். ஈவன் சிஇஓ ஸ்டீவ் பெல்மர் 2001 லினக்ஸை ஒரு கேன்சர்னு சொன்னார். பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஏன் நம்மளோட டெஸ்க்டாப்பில் வெறும் 4% தான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? வேர் த மார்க்கெட் கிரியேட்ஸ். லைக் இப்போ வந்துட்டு விண்டோஸ், மேக் இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க லினக்ஸ்ன்ற ஒரு இதில் ஒரு பீக்கு போன பிறகு. அதுக்கப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணணும், அடாப் சாஃப்ட்வேர், AAA கேம்ஸ், ப்ரொஃபஷனல் டூல்ஸ் எல்லாமே விண்டோஸ்லேயும் மேக்லேயும் மட்டும் தான் ஒர்க் ஆகிற மாதிரி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் ஓஎஸ் என்ன தான் ஃப்ரீயாக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு விண்டோஸில் மட்டும் தான் ரன் ஆகும், மேக்கில் மட்டும் தான் ரன் ஆகும். லினக்ஸ் ஓரியன்டாக எந்த இதுவுமே டெவலப் பண்ணப்படல. ஈவன் சர்வர்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸில் லினக்ஸ் ரன் ஆனாலும் நம்மளோட டெஸ்க்டாப்பில் வெறும் 4% தான் லினக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. லினக்ஸ் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டால் அது நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. எங்கெல்லாம் ஒர்க் ஆகுறதுனா கேட்கலாம். லைக் உலகத்தில் இருக்க எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே லினக்ஸ் மேலே தான் ரன் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணது காரணமே அதுதான். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் கூட ரீட் பண்ணிக்கலாம், யார் வேணால் கூட என்ஹான்ஸ் பண்ணலான்ற மாதிரியான இதை கொண்டு வந்தாங்க. எதனால் லினக்ஸ் வந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிச்சுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஃப்ரீ. ஆனால் விண்டோஸ் சர்வர் $500 இருந்து $6,000 வரையும் இருந்துச்சு. ஒரு 50,000 சர்வர் வச்சிருந்த கம்பெனிஸ் 150 மில்லியனை எவ்ரி இயர் சேவ் பண்ண முடிஞ்சுது. அதனால தான் எல்லாருமே வந்து லினக்ஸை சூஸ் பண்ணாங்க.